வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு வந்து குக்கிங்கில் ஆர்வமாக இருந்துச்சுன்னா இந்த ராவணாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக வரும். ஒத்த நாளில் தொப்ப சட்ட பட்டன் வெடிக்கட்டும். இன்றைக்கி நம்ம இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்கி வச்சுருக்க இறாலில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மசாலா ஐட்டம்ஸ் லவங்கம், பட்டை, சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புதினா இலை, மல்லி இலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் அரைச்சி தனியாக எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 3 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பட்டை, லவங்கம், சோம்பு அதெல்லாம் சேர்த்து அந்த மசாலா பொடியை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இன்றைக்கி நம்ம 3 போல் வெங்காயம் எடுத்துருக்கோம், அதையும் அதில் சேர்த்துருங்க. கொஞ்சம் அந்த வெங்காயம் லைட் கோல்டன் கலர் ஆனால் போதும். அந்த டைமில் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இறால், அதையும் சேர்த்துருங்க. இப்போவே நல்லா அந்த வெங்காயத்தையும் இறாலையும் சேர்த்து வதக்கி விடுங்க. 3 பச்சை மிளகா, 3 போல் தக்காளி எடுத்துருக்கோம், அதையும் போட்டுட்டு வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு லெமன் எடுத்து அதை ஜூஸ் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து கிண்டி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த சமயம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஒரு 5 நிமிஷம் கழித்து. இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணின்றது இப்போ நம்ம 2.5 கப் அரிசி எடுத்துருக்கோம், அதுக்கு 5 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வீதம் நம்ம 5 கப் தண்ணி சேர்க்குறோம். தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் அரிசி எல்லாம் சேர்த்துருங்க. அரிசி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு நம்ம வீட்டில் இருக்க சாதாரண அரிசி தான் சேர்த்துருக்கு. இப்போ குக்கரை மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே ஓப்பன் பண்ணுங்கள். சூடான சுவையான இறால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட குழையில, அடி பிடிக்கவும் இல்லை. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் ஃபைனலாக புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒத்த நாளில் தொப்ப சட்ட பட்டன் வெடிக்கட்டும்.